எனக்கு ராஜாவா நான் வாழுறேன். Hi MT. Hi MD. Happy birthday. Thanks MD. Today என்ன ஸ்பெஷல்? Today I have a birthday, so party வீட்ல ஒரு பெரிய விருந்தே ரெடி ஆகிட்டு இருக்கும். நான் சாப்பிட போறேன். Okay, enjoy. Bye. Bye. Few moments later. பாட்டி 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 பயங்கரம் பசிக்குது. டுடே என்ன ஸ்பெஷல்? உப்புமாடா பேரண்டி. உப்பு உப்புமா ஏமா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். டேய், உப்புமா ஆடிட போகுது, சாப்பிட வாடா. உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு ஒழுங்கா பிரியாணி ரெடி பண்ணி. இவர் பெரிய பவானி, ஒழுங்கா வந்து தின்னு, இல்லைன்னா நைட்டு உனக்கு உப்புமா தான். உப்புமா சாப்பிட்றதா பிரியாணி சாப்பிட போறதா ஒரு முடிவுக்கே வர முடியலையே. என்ன எப்படி ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்க போல? ஆமாங்க, சரி வா, நான் உனக்கு முடிவெடுக்க சொல்லித்தரேன். சரி, ஓகே. டெசிஷன் மேக்கிங். ஒரு ஹியூமன் எப்பெல்லாம் முடிவெடுப்பாங்க, எப்படி முடிவெடுப்பாங்க? எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் எடுப்பாங்களா? இல்லைங்க, ஒரு நொடியும் ஒரு ஹியூமன் பிரெயின் முடிவெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, எப்படின்னு பார்க்கலாம். டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ மார்னிங் எழுந்த உடனே நீங்க என்ன ட்ரெஸ் போடலாம், எந்த பஸ்ல போகலாம், எந்த சைடு போகலாமா, அந்த சைடு போகலாமா, என்ன சாப்பிடலாம், இப்படி ஒரு நொடியும் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்மள மாதிரியே ஒரு மிஷின் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மிஷினுக்கும் நம்மள மாதிரியே முடிவெடுக்க கத்துக்கணும் இல்லையா? ஸோ ஹியூமன்ஸ் எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நம்ம ப்ரோக்ராமிங்ல டெசிஷன் மேக்கிங் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஹியூமன்ஸ் நம்ம 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் யோசிப்போம். அந்த 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னா இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஏன்னா நம்ம யோசிக்கிறது இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அது என்ன பண்றோம், எப்படி அதை டிசைட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் எல்ஸ். நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க 500 மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ அந்த 500 மெனு ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? ஒரு மெனுவா படிச்சுட்டே போவோமா? இல்ல, அது பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம அதுல இருந்து எப்படி நம்ம பிரெயின் சூஸ் பண்ணுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்படிதாங்க, ரொம்ப கூட்டமா ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம பிரெயின் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சு அதுல ஃபில்டர் பண்ணி தான் அதை ஃபைனலா டிசைட் பண்ணும். இப்போ நம்ம எம்டி எப்படி சாப்பிட்டாருன்னு பாருங்க. இவ்வளோ மெனு வச்சிருக்கீங்க, எப்படா மனுஷன் இதுல இருந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுறது? நிறைய இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு. நம்ம நெய் வெஜ்ஜு சாப்பிட்ருக்கோம், நம்ம நான்வெஜ்ஜு போகலாம். சிக்கனு, சீ ஃபுட்ஸா? சிக்கன் தான் நமக்கு எப்போ பிடிக்கும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நமக்கு லெக் பீஸோட பிரியாணி தான் வேணும். தம்பி எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கும்போது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு பிரிச்சாரு. அடுத்து நான்வெஜ்குள்ள போயிட்டு சிக்கனா சீ ஃபுட்ஸா அப்படின்னு பிரிச்சாரு. தென் சிக்கனுக்குள்ள போயிட்டு பிரியாணியா ஃப்ரைட் ரைஸான்னு பார்த்துட்டு ஃபைனலி அவருக்கு பிடிச்ச பிரியாணி சூஸ் பண்ணாரு. இப்படிதான் ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம பிரெயின் அதை ஹையரார்கிக்கலா கேட்டகரி வைஸ் பிரிச்சு ரொம்ப ஷார்ட் டைம்ல அவங்களுக்கு தேவையானதை டிசைட் பண்ணும். இந்த மாதிரி டிசைட் பண்ற ஸ்ட்ரக்சருக்கு நேம் தான் என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப். இப்போ நிறையலாம் இல்லை, லிமிட்டடா கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம கேட்டகரி எல்லாம் பிரிக்க முடியாது, ஒன்னா தான் பார்த்து சூஸ் பண்ணணும். அப்படி சொல்ற கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா எல்ஸ் இஃப் லேடர். ஸோ எல்ஸ் இஃப் லேடர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜாலி ஐஸ்கிரீமா இன்னைக்கு ஒரு ரவுண்ட் பிடிச்சிடலாம். வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, சாக்லேட்டு, பட்டர்ஸ்காட்ச். நம்ம ஐட்டம். ஓகே, எனக்கு ஒரு பட்டர்ஸ்காட்சியா? இப்போ எம்டி பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமா 1 by 1 சூஸ் பண்றாரு. அப்போ நமக்கு லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஒன்னா பார்த்துட்டே போவோம். அதுல நமக்கு பிடிச்சது வரும்போது அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். அப்படிதான் இப்போ அவர் பாத்தீங்கன்னா வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா அப்படியே போயிட்டு இருந்தாரு. பட்டர்ஸ்காட்ச் பிடிச்சிருக்குன்னு பட்டர்ஸ்காட்ச் பிக் பண்ணாரு. இப்போ நீங்க ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு சேனலா பார்த்துட்டே வருவீங்க. உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அப்போ அந்த சேனலை ஃப்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்ல ஒன்னா பார்த்துட்டு வந்து நமக்கு பிடிச்சது வரும்போது அதை சூஸ் பண்ற ஆப்ஷன் பேர் தான் எல்ஸ் இஃப் லேடர். இஃப் எல்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு இது இல்லைன்னா இதுதான் அப்படிங்கிற கான்செப்ட் பேர் தான் என்னன்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் எப்படி எப்படி சூஸ் பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என் நண்பன் ஷேக் வீட்டு கல்யாணம், நான் போய் ஒரு பிடிக்க போறேன். வெஜிடேரியன்
டைனிங்கா? டேய் ஷேக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்க இருக்கு நம்ம ஐட்டம்? நம்ம எல்லாம் இன்னைக்கு வெஜ் சாப்பிட்டுருக்கோம், நான் போய் நான்வெஜ் சாப்பிடுறேன். இப்போ நம்ம எம்டி பாத்தீங்கன்னா ஷேக்கோட கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாரு? வெஜ் நான்வெஜ் டைனிங்ல சூஸ் பண்ணாரு. இப்போ அங்கே போயிட்டு வெஜ் நான்வெஜ் இட்டாலியன் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நமக்கு கொடுத்துருக்கதே 2 ஆப்ஷன் தான் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஒரு வழிக்கு போகும்போது 2 ரோடு பிரிஞ்சுதுன்னா ஒன்று இந்த ரோட்டில் போயாகணும், இல்லை இந்த ரூட்டில் போயாகணும். அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சூஸ் பண்ணுற கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னா இஃப் எல்ஸ். இஃப் ஆப்ஷன்ஸே கிடையாது சார், ஒரே ஒன்று தான் இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை நீங்க செய்யலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஜாபை விட்டுட்டு அடுத்த ஜாபுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணி போகலாம். இப்போ நம்ம எம்டி அதை எப்படி பண்றாருன்னு வாங்க பார்க்கலாம். பயங்கரம் பசிக்குது. டுடே என்ன ஸ்பெஷல்? உப்புமாடா பேராண்டி. உப்பு உப்புமா ஏமா? இப்படிதாங்க நம்ம வீட்டுக்கு போகும்போது நமக்கான சாப்பாடு ஃபிக்ஸடாக இதுதான் அப்படின்னு இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு மெனு கார்டு மாதிரி சூஸ் பண்ணவே முடியாது. நமக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். இப்போ எம்டி எப்படி உப்புமா பிடிச்சிருந்தா சாப்பிடலாம், இல்லை அந்த ஜாபை விட்டுட்டு அவர் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா அடுத்த ஒர்க் அவர் பார்க்க போகலாம். ஸோ அந்த மாதிரி இஃப்க்கும் இஃபெல்ஸுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பமே இருக்கும். இஃபெல்ஸ் அப்படின்றது என்னன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது பிடிச்சிருந்தா இதை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை தான் நீ சூஸ் பண்ணி ஆகணுன்றது. பட் இஃப்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. உனக்கு இது பிடிச்சிருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீ இதை பண்ணு, அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை மூவ் பண்ணு அப்படின்றது தான் என்னன்னா இஃப். ஸோ இப்படி தாங்க ஒரு ஹியூமன் பிரெயின் 4 ஸ்ட்ரக்சர்ல யோசிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டாங்க. அப்போ கம்ப்யூட்டரும் அதே மாதிரி 4 ஸ்ட்ரக்சர்ல யோசிக்கணும் இல்லையா? ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சர் தான் எடுத்து நம்ம ப்ரோக்ராமிங்காக படிக்கிற C++, ஜாவா, பைத்தான், PHP இப்படி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த 4 கான்செப்டை ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம இந்த டெசிஷன் கண்ட்ரோல்ஸை மனப்பாடம் பண்ணவோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதவோ தேவையில்லை. இந்த 4 ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு லாஜிக் சுச்சுவேஷன் வரும்போது எந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அப்ளை பண்ணிட்டாலே நமக்கு அந்த ப்ரோக்ராம் ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க பெஸ்ட் ப்ரோக்ராமர் ஆகலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.